கர்த்தருடைய பிள்ளைகளும் அப்படித்தான். சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. சுகபோக வாழ்க்கையெல்லாம் இப்பொழுது இல்லை, அது நித்தியத்தில் போய் அனுபவித்துக் கொள்ளலாம். நிரந்தரமாக அப்படித்தானே வாழப் போகிறோம். கொஞ்ச நாள் போராடுவோமே, கொஞ்ச நாள் நாம் இந்த யுத்தத்தை நாம் தானே தவறு செய்தோம். மனிதர்களாகிய நாம் தானே அவனிடத்தில் இந்த பூமியை ஒப்படைத்தோம். நாமே அதை வென்று கர்த்தருடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம். மத்தேயு 6ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தூப பீடத்தை குறித்து தியானிக்கும் போது அதிலிருந்து புறப்படுகிற தூப வர்க்கத்தின் வாசனையானது ஜெபத்தை குறிக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடியவில்லை என்ற வாக்கியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ராஜ்யம் கர்த்தருடையது, வல்லமை கர்த்தருடையது, மகிமை கர்த்தருடையது. இதை குறித்து சற்று ஆழமாக தியானிக்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இந்த உலகத்தை சர்வலோகாதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் உண்டாக்கினார். அவரே சிருஷ்டித்தார், உருவாக்கி படைத்தார். அப்படி இருக்க இந்த அண்ட சராசரமும் பூமியும் கோள்களும் நட்சத்திரங்களும் சூரியனும் வான்வெளியில் இருக்கிற எல்லாமே கர்த்தரால் படைக்கப்பட்டவை. நாம் இருக்கும் இந்த பூமி இருக்கும் கேலக்சியானது பால்வழி மண்டலம் என்று சொல்லப்படுகிறது, மில்கிவே கேலக்சி என்று. இப்படி இருக்க இந்த சர்வமும் கர்த்தரால் படைக்கப்பட்டது என்று சொல்லும் போது படைத்தவருக்கே இவைகள் சொந்தம். முதல் நாளில் வெளிச்சம் உண்டாயிற்று, 2ஆம் நாள் தண்ணீரை 2ஆக பிரித்தார், 3ஆம் நாள் செடி கொடிகள் தாவரங்களை படைத்தார், 4ஆம் நாளில் சூரியன் சந்திரன் வான்வெளி பொருட்கள் எல்லாவற்றையும் இந்த சுடர்களை படைத்தார், 5ஆம் நாளில் பரப்பன ஊர்வன 5ஆம் நாளில் பரப்பன நீர்வாழ்வன இந்த உயிரினங்களை படைத்தார், 6ஆம் நாளில் காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் மனிதர்கள் இவைகளை படைத்தார், 7ஆம் நாளில் கர்த்தர் ஓய்ந்திருந்தார். இப்படி சகலத்தையும் கர்த்தர் படைத்து கடைசியாக மனிதனை படைத்து இந்த பூமியை ஆளுகை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் இறுதி பகுதியில் கர்த்தர் மனிதனுக்கு ஆளுகை தருவதை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே பார்க்கும்போது மனிதன் தன்னுடைய ஆளுகையை பொல்லற சாத்தானிடம் வலுசற்பத்திடம் ஆதி பிதாக்கள் ஆதாமும் ஏவாளும் தோற்றதினால் அந்த ஆளுகை அவனிடத்தில் சென்றது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இருந்து இன்று வரை இந்த உலகத்தின் அதிபதி பொல்லாத சாத்தானே. இது நாம் சரியாக கவனித்து சற்று சமுதாயத்தை பார்த்தால் தெரியும். தீமையானவர்களில் தீமை செய்கிறவர்களின் ஆளுகை, அக்கிரமக்காரர்களின் ஆளுகை எங்கும் நிறைந்திருக்கும். நல்லவர்கள் ஒடுக்கப்படுவார்கள். நாம் நினைக்கிறோம், ஏன் எனக்கு இப்படி நடந்தது, நான் நீதிமானாயிற்றே, நான் நீதியாக தானே இந்த பாதையை செய்கிறேன், நான் நீதியை தானே செய்தேன், நீதியின் மார்க்கத்தில் வாழ்கிறேன், எனக்கேன் இந்த துன்பம், அக்கிரமக்காரர்கள் செழிக்கிறார்களே என்று சில நேரங்களில் நீதிமான்களும் வேதனைப்படுவதுண்டு. சில நேரங்களில் மிகவும் சோர்ந்து போவதும் உண்டு. இதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும்போது இதுதான் காரணம். இந்த பூமி பொல்லாத ஆவிகளிடம், பொல்லாத சாத்தானின் ஆளுகைக்குள் இருக்கிறது. இப்பொழுதும் இன்னும் கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரவில்லை. அவனுடைய ஆளுகையில் இருப்பதினால்தான் துன்மார்க்கர் ஓங்குவதும் அவர்கள் அதிகாரம் செலுத்துவதும். அதனால் நீதிமான்கள் சோர்ந்து போக தேவையில்லை. நாம் நமக்கு மீண்டுமாக அந்த ஆளுகையை பறித்து கர்த்தரிடத்தில் கொடுக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்குரிய வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீதிமான்கள் தாங்கள் இழந்த மனிதர்களா முற்பிதாக்களாகிய மனிதர்கள் இந்த பூமியை சாத்தானிடம் ஒப்படைத்ததால் அந்த சாத்தானிடம் இருந்து அவனுடைய ஆளுகையை விரட்டி அதிலிருந்து பிடுங்கி இந்த பூமியின் சகல அதிகாரத்தையும்
கர்த்தரிடத்தில் கொடுக்கிற வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் யுத்தம் செய்ய பிறந்திருக்கிறோம். சரி, இதில் முதல் யுத்தம் யாருடையது என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வேலையின் துவக்கத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே துவக்கி வைத்தார். அவர் முதல் குற்ற நிவாரண பலியாக பிறந்து அவர் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பின்பு அவர் பாதாளத்திற்கு சென்று பாதாளத்தின் சாவியை எடுத்து விட்டார். பொல்லாத சாத்தானின் அதிகாரத்தை வென்று ஜெயித்தார். வெளிப்படுத்தல் 4:5 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று. அவர் முதலில் பொல்லாத சாத்தானை எதிர்த்து அவருடைய பரிசுத்தத்தினால், பரிசுத்தமான வாழ்க்கையினாலும், தம்முடைய சிலுவை மரணத்தை அவர் சகித்ததினாலும், அவர் தம்முடைய இரத்தம் சிந்தப்படுவதற்கு ஒப்பு கொடுத்ததினாலும், அவருக்கு நியமிக்கப்பட்ட அத்தனை துன்பங்களையும் அவர் சுமந்து முடித்ததினாலும், இவ்வுலகத்தில் வந்து வாழ்ந்து இத்தனை காரியங்களையும் நீதியையும் நிறைவேற்றி அந்த பொல்லாத சாத்தானை ஜெயித்திருக்கிறார். அப்படி அவர் ஜெயம் கொண்டு விட்டார். இப்பொழுது அவருடைய வாரிசுகளாக, அவருடைய கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருடைய இரத்தத்தையும், நாமாக தனியாக அல்ல, அவருடைய இரத்தம், அவருடைய நாமம், அவருடைய வசனம், இந்த மூன்றையும் வைத்து பொல்லாத சாத்தானை எதிர்த்து அவருடைய சார்பில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரெப்ரசன்டேட்டிவாக நாம் இருந்து இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கிற பொல்லாத இருளின் கிரியைகளை அழித்து போட்டு அந்த அதிகாரத்தை பிடுங்கி போட்டு நாம் கர்த்தரிடத்தில் இந்த பூமியின் ராஜ்யத்தை ஒப்படைக்க வேண்டும். அது எப்படி செய்வது என்றால் நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையை வைத்துதான். நம் வாழ்க்கையில் நாம் சும்மா இருந்தாலே போதும், தானாக வரும் பிரச்சனைகள், வரும் பாடுகள், வராத நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் வந்து கொண்டிருக்கும். அது வரட்டும், அதுதான் நம்முடைய வேலையே. அவைகளை எதிர்த்து எந்த சூழ்நிலையிலேயும் விசுவாசத்தோடு பரிசுத்தமாய் நான் வாழ்வேன் என்று வாழ்கிறோம் அல்லவா, அதுதான் யுத்தம். நாம் செய்கிற யுத்தமாய் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலேயும் யார் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் நம்முடைய பரிசுத்தத்தை கைவிடாமல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை விடாமல் நாம் உறுதியாய் பற்றி கொண்டு வாடா பார்க்கலாம் என்று பொல்லாத கிரியைகளை, துன்மார்க்கரை எதிர்த்து நிற்கிற அந்த வல்லமை இருக்கிறது அல்லவா, அதை கர்த்தரிடம் பெற்றுக்கொண்டு உறுதியாய் நாம் இருக்கிறோம் அல்லவா, அதுவே நாம் வெற்றி பெறுவதற்கு அடையாளம். அதற்கு பெயர்தான் நம் வெற்றி, அதற்கு பெயர்தான் யுத்தம். நாம் அந்த யுத்தத்தை செய்து வெற்றி பெற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம், அவருடைய இரத்தம், அவருடைய வசனத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். எப்படிப்பட்ட தீமைகள் வரட்டும், வந்துவிட்டு போகட்டும், எதிர்த்து நிற்க வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. வருவதை எல்லாம் வா பார்க்கலாம் என்று எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஓடி ஒளியக்கூடாது. இதற்கு கர்த்தருடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய வசனங்களை நாம் தினமும் வாசிக்கும் போது அன்றாடம் நமக்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். வேத வசனத்தை தியானிக்கும் போது அவருடைய வசனங்கள் நமக்கு கிடைப்பதினால் அதை அன்றென்று அந்த காரியத்தை நம்மால் செய்து முடிக்க முடியும். இது மட்டுமல்ல, கடைசி கால யுத்தம் நமக்கு கஷ்டமானதாக, கொஞ்சம் அதிகமானதாக, பயங்கரமானதாக இருக்கும் என்பதனால் கர்த்தர் ஸ்பெஷலாக நமக்கு தீர்க்க தரிசன அபிஷேகத்தையும் கொடுக்க வல்லமையுடையவரா இருக்கிறார். அவர் கொடுக்க விரும்புகிறார். எல்லோர் மேலும், மாம்சமான எல்லோர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். தீர்க்க தரிசன ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். அதனால் நம் கண்கள் திறக்கப்பட்டு எந்த பொல்லாத கிரியைகளையும், துன்மார்க்கமான செயல்களையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நாம் உணர்வடைந்து விடுவோம். ஒரு இடத்திற்கு செல்லும் போதே, ஒருவரோடு பேசும் போதே இவர் தவறான நபர் என்று நமக்காக தோன்றும். இதற்கு எந்த விளக்கமும் சொல்ல முடியாது. இப்படி அப்படி என்றெல்லாம் சொல்ல முடியாது. நமக்கு நம் இருதயத்தில் தோன்றும். அதுதான் ஆவியில் உணர்தல். சிலரை பார்க்கும் போது இவர்கள் நல்லவர்கள், இவர்களோடு பழக வேண்டும் என்று தோன்றும். அதுவும் கர்த்தர் தருகிற ஆலோசனை, ஆவியில் உணர்வது. இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் நம்மை அறியாமலேயே நாம் சரியான பதில் சென்று விடுவோம். நம்மை அறியாமலேயே நாம் நீதியின் காரியங்களை செய்வோம். சில காரியங்களை நாம் மனதில் அறிந்து செய்வோம், சிலவற்றை அறியாமலே நடக்கும், நாமவே செய்வோம். அப்படி ஒரு வல்லமை கர்த்தருடைய அபிஷேகத்திற்கு உண்டு. இப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்து அவருடைய திருநாமம், அவருடைய திரு ரத்தம், அவருடைய திரு வசனம் எல்லாவற்றையும் கொடுத்து
நம்மை பலப்படுத்தி வெற்றி பெற செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் கூட நின்று நம்மை யுத்தம் செய்ய விட்டு அவர் வேடிக்கை பார்ப்பார். அதாவது அவர் மகிழ்ந்து களி கூறுவார். நாம் வெற்றி பெறுவதை பார்த்து ரசிப்பார். அது நம்மை துன்பத்தில் தள்ளிவிடுவதல்ல. என் பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து எப்படி யுத்தம் பண்ணுகிறாய் பார் என்று பொல்லாத சாத்தான் முன்பாக காலரை தூக்கிவிட்டு தைரியமாக நின்று நம்மை கொண்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். அப்படிப்பட்ட யுத்தத்தை நாம் செய்ய வேண்டும். அது எப்படி என்றால், நாம் பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பதே யுத்தம். என்ன வந்தாலும் வரட்டும், என்ன துன்பம் வந்தாலும் வரட்டும், நான் இந்த பாவத்தை செய்ய போக மாட்டேன், அந்த பாவத்தை செய்ய போக மாட்டேன். எந்த ஒரு தீமையான காரியங்களும், கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த வழிகளிலும் போய் உன் பிரச்சனையை நான் தீர்த்து கொள்ள நினைக்க மாட்டேன். சண்டை வருகிறதா வரட்டும், வியாதி வருகிறதா வரட்டும், எது வந்தாலும் என்னுடைய உறுதியாய், என்னுடைய விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பேன். என் தேவனை நான் பற்றி கொள்வேன் என்ற உறுதியான நிலை, நீதியை விட்டு வழுவாத நிலை, நீதியின் மார்க்கத்தை விட்டு தவறாத நிலையில் உறுதியாய் நாம் வாழ முடியும். அப்படி வாழ வேண்டும். அதற்கு பெயர்தான் யுத்தத்தில் ஜெயிக்கிற வழி. யுத்தத்தில் தோற்பது என்றால் அவன் கொடுக்கிற பிரச்சனைகளை, பொல்லாதவன் கொடுக்கிற பிரச்சனைகளினால் நாம் தோற்று போய் பாவம் செய்து விடுவது. எந்த நிலையிலையும் நீதி தவறாமல் கர்த்தருக்கு பிரியமாய் அவரிடத்தில் விசுவாசத்தோடு நாம் நிலைத்திருந்தால் நாமே வெற்றி பெற்றவர்கள். அவ்வளவுதான். அவன் கொஞ்ச நேரம் வருவான், எவ்வளவு ஆட்டம் ஆடினாலும் ஆடிவிட்டு போய்விடுவான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வரைக்கும் தான் நம் எதிரில் நின்று ஆடிக்கொண்டிருக்க முடியும். அதற்கு பின்பு ஒன்றும் செய்ய முடியாது. நேரம் முடிந்ததனால் தூக்கி போடப்படுவான். அதனால் பொல்லாத இருளின் கிரியைகளுக்கு பயப்படாமல் தைரியமாய் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருந்து எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் யுத்தம் செய்ய முடியாது. யுத்த களத்தில் இருக்கிற போர் வீரர்கள், நான் என் குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிட வேண்டும், சந்தோஷமாக மகிழ்ந்து நேரத்திற்கு சாப்பிட்டு காஃபி குடித்து சுகமாய் படுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்து கொண்டு இருந்தால் எந்த ஒரு போர் வீரன் ஒரு தேசத்தை காப்பாற்ற முடியாது. போர் வீரன் என்றால் சகல சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு கண்ணை தூக்கி கொண்டு ரெடியாக யுத்தத்தில் நிற்க வேண்டும். குடும்பம், பெற்றோர்கள் எல்லாவற்றையும் விற்று, குடும்பம் என்றும் பெற்றோர்கள் என்றும் எல்லாவற்றையும் இழந்து தூரத்தில் எல்லையில் நின்று காவல் காத்து தேசத்தை காப்பவரே ஒரு நல்ல போர் வீரன். எல்லா போர் வீரரும் அப்படித்தான் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளும் அப்படித்தான். சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. சுகபோக வாழ்க்கையெல்லாம் இப்பொழுது இல்லை, அது நித்தியத்தில் போய் அனுபவித்துக் கொள்ளலாம். நிரந்தரமாக அப்படித்தானே வாழப் போகிறோம். கொஞ்ச நாள் போராடுவோமே, கொஞ்ச நாள் நாம் இந்த யுத்தத்தை நாம் தானே தவறு செய்தோம். மனிதர்களாகி நாம் தானே அவனிடத்தில் இந்த பூமியை ஒப்படைத்தோம். நாமே அதை வென்று கர்த்தருடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்கான சகல உதவிகளையும் அவர் செய்கிறார். சகல ஞானத்தை தருகிறார். கூடவே இருந்து கர்த்தர் வழி நடத்துகிறார். ஆனால் யுத்தம் நாம் செய்ய வேண்டும். நாம் உறுதியா இருப்பதே யுத்தம், வேறொன்றும் இல்லை. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அமைதியாய் சும்மா இருந்தால் போதும். அந்த காலம் நிறைவேறும் வரை நாம் வாய் மூடி அமைதியாக இருந்தால் போதும். துன்பத்தை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் வெற்றியுள்ள வாழ்க்கை. இதற்கு உதாரணம், இது என்ன புதியதாக இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் செய்தார். அவருடைய சிலுவை மரணத்திற்கு, அவர் துன்ப காலத்திற்கு கர்த்தரை ஒப்பு கொடுக்கும் போது, அவரை பிடித்ததிலிருந்து, கெத்செமனே தோட்டத்திலிருந்து அவர் அடக்கம் பண்ணும் வரை, அவர் உயிர் பிரியும் வரை, அதாவது வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார் என்றே சொல்லப்படுகிறது. அதே ஃபார்முலா தான் நம்ம ஒவ்வொருவருக்கும். உலகத்தில் எத்தனை துன்பம் வந்தாலும், ஏன் என்னை அடிக்கிறாய், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று எதிர்கேள்வி கேட்கக்கூடாது. எல்லாவற்றையும் சகித்து பொறுத்து கொண்டு, அந்த காலம் எவ்வளவு காலம்? கொஞ்ச காலமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு ஒப்பு கொடுத்தார்கள், எவ்வளவு காலம் அந்த துன்பத்தை அனுபவித்தார்? கொஞ்ச நேரம். முடிந்தது. பின்பு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் நம் ராஜாதி ராஜா. எதற்கு? நம்மை ஆளுகை செய்வதற்கு. அவர் வரப்போகிறார். அவர் வரும் வரை பொறுத்திருப்போம். அவர் காலம் வந்தது. நம்மை அவர் எடுத்து செல்லும் காலம் வந்து விட்டது. அப்படி இருக்க நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? இந்த பூமி அவருடையது. அவர் வருகைக்கு முன்பாக இந்த பூமியை சுத்தப்படுத்துவோம், பரிசுத்தப்படுத்துவோம். பொல்லாத இருளின் கிரியைகளை அகற்றி போடுவோம். பரிசுத்தத்தில் உறுதியாய் நின்று, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் நாங்கள் இப்படிதான் இருப்போம் என்று அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி செய்வோம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம்.
பரமண்டல ஜெபத்தை குறித்து தியானித்து வருகிறோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்கிற இந்த வாக்கியத்தை தியானித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது பார்க்கலாம். ராஜ்யம் கர்த்தருடையது. இந்த உலகத்தை சர்வலோகத்தையும் அவர் படைத்தார். மனிதனிடத்தில் முதல் மனிதர்களாகிய ஆதாமும் ஏவாளும் அதை பெற்றுக்கொண்டார்கள். இந்த பூமியை ஆளுகை செய்கிற அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் சாத்தானிடம் தொலைத்து விட்டார்கள். இப்பொழுது பொல்லாத ஆவிகளின் ஆளுகையில் இந்த பூமி இருக்கிறது. இதை நாம் யுத்தம் செய்து அவனிடமிருந்து மீட்டு கொண்டு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ராஜாதி ராஜாவாக ஆண்டவர் வந்து இந்த பூமியை ஆளுகை செய்ய வேண்டும். இதுவே ஒரு திட்டமாக இருக்கிறது. தேவ சித்தம். இதுவே தேவ திட்டமாக இருக்கிறது. எப்படி நாம் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதை இதற்கு முந்தைய செய்தியில் நாம் யுத்தம் செய்து பொல்லாத ஆவிகளின் ஆளுகையை நீக்க வேண்டும். நாம் பரிசுத்தமாய் வாழ்வதே பொல்லாத ஆவிகளை நாம் எதிர்த்து செய்கிற யுத்தமாய் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலேயும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வந்தாலும் நாம் சுகபோக வாழ்க்கையை விரும்பாமல் அத்தனையையும் சகித்து கொண்டு கர்த்தரிடத்தில் விசுவாசத்தில் உறுதியாகவும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நீதியை பின்பற்றி வசனத்தின்படி கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நாம் வாழும்போது பொல்லாத சாத்தான் நம்மை எதிர்த்து வருகிற எல்லா பொல்லாத ஆவிகளின் ஆளுகையும் உடைக்கப்படும். அவைகள் நொறுக்கப்பட்டு அவைகள் பாதாளத்திற்கு அழிக்கப்பட்டு போகும். நம் இடத்தில் வருகிற ஒவ்வொரு வித பொல்லாத ஆவிகளும் ஒவ்வொரு பாவத்தை சுமந்து கொண்டு வருகிற தீமையை நமக்கு செய்கிற பொல்லாத எல்லின் கிரியைகளும் முடக்கப்பட்டு போய்விடும். தோற்று போய் பாதாளத்தில் அடைக்கப்படும். இப்படியாக நம் வாழ்க்கையை நாம் யுத்தம் செய்கிறோம். உதாரணத்திற்கு பெருமையை தூண்டுகிற ஒரு ஆவி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நம்மை எப்பொழுதும் அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி நீ எதற்கும் பிரயோஜனமற்றவள் என்று சொல்லுகிற மனிதர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். நம் பெருமையை தூண்டி விடுவார்கள். பெருமையை தேடு, புகழை தேடு என்று எதுவும் இல்லாமல் இருக்கிறாய் என்று தூஷித்து தள்ளுவார்கள். இப்படிப்பட்ட தூஷணம் செய்கிறவர்கள் வார்த்தையை கேட்கும் போது நமக்கு தோன்றும், நான் பெரியவளாக வேண்டும், நான் பெருமை அடைய வேண்டும், நான் புகழ் அடைய வேண்டும், நான் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று தூண்டி விடுவார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்களாக செய்வதில்லை. அவர்களுக்குள் இருக்கிற இருளின் கிரியைகள் அப்படி செய்யும். நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நபர்கள் நம்மை தீமைக்கு நம்மை தள்ளிவிடுவார்கள். ஆனால் அந்த நிலையில் நாம் மன உறுதியோடு பெருமையை எதிர்பார்க்க கூடாது. தாழ்மையோடு கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, கர்த்தருடைய கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் அவருடைய வேத வசனங்களின்படியும் மலை உபதேசத்தை கை கொண்டு மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் கர்த்தர் சொல்லியிருக்கிற மலை உபதேசங்களை கை கொண்டு பரிசுத்தமாய் நாம் வாழும்போது அந்த பெருமையின் ஆவி நம்மை எதிர்த்து நம்மை நோக்கி வருகிற அந்த பொல்லாத இருளின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு தோற்று போய்விடும். நாம் சும்மா இருந்தால் போதும். எது சரி எது தவறு என்று புரிந்து கொண்டு அமைதியா இருந்தாலே போதுமானது. மற்ற காரியங்கள் தானாக கர்த்தர் பார்த்து கொள்வார். நாம் உறுதியாய் இருப்பது மட்டுமே. நாம் சோர்ந்து போய்விடக் கூடாது. அந்த பொல்லாத மனிதர்கள் நமக்கு சொல்லும் போது அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு நாம் ஏதாவது செய்ய போய்விடக்கூடாது. அப்படி பொல்லாத மனிதர்கள், தீமையானவர்கள், கெட்டவர்கள் நமக்கு கெடுதல் செய்ய நினைத்து அவர்கள் நல்லவர்கள் போல இருந்தாலும் அவர்கள் இருதயத்தில் நம்மேல் போட்டி, பொறாமை போன்ற எண்ணங்கள் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் நம்மை தூண்டி விடுவார்கள். பெருமையை தேடு, புகழை தேடு, பணத்தை சம்பாதி என்று தூண்டி விடும்போது அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு நாம் செயல்பட்டு விடாமல் நாம் எப்பொழுதும் உறுதியோடு தாழ்மையை விரும்பி சமாதானத்தை விரும்பி இந்த பொல்லாத வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொள்ளாமல் இருப்பது நமக்கு நல்லது. அப்படி நாம் செய்யும் போது நாம் வெற்றி பெற்றவர்களாக மாறுகிறோம். அதனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் எப்பொழுதும் உறுதியாய் இருப்பதே வெற்றி பெறுவதற்கான அடையாளம். சரி, இப்படி நாம் இந்த பூமியில் நமக்கென்று நியமிக்கப்பட்ட இப்படி பல மனிதர்கள் எல்லோரும் நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது இந்த உலகத்தில் கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த யுத்தம் முடியும் போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் இந்த பூமியை ஆளுகை செய்ய. அதாவது உம்முடைய ராஜ்யம் உம்முடையது என்று சொல்லுகிற இந்த வார்த்தையின் பொருள் என்னவென்றால்,
கர்த்தாவே, இந்த பூமியை நீரே படைத்தீர், சிருஷ்டித்தீர். இந்த பூமியின் உம்முடையது, எங்களுக்கு கொடுத்தீர், நாங்கள் எழுந்து விட்டோம், மீண்டுமாக உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம் என்பதற்கு, உம்முடைய ஆளுகையை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதற்கும் அடையாளமாக இந்த வார்த்தையை நாம் சொல்லுகிறோம். ராஜ்யம் உம்முடையது என்றால் உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை அறிக்கை செய்கிறோம். நாம் ஒன்றும் சொல்லாமல் இருந்தால் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது சாத்தானின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்கிறோமா என்பதை எப்படி பரலோகம் வேறுபடுத்தி பார்க்கும்? நாம் வார்த்தையால் அறிக்கை செய்ய வேண்டியது முக்கியம். இதனால் தான் சொல்லுகிறோம், இந்த உலகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை எல்லா பக்கங்களில் இருந்தும் கேமராவில் பதிவு செய்வது போல பரலோகம் பதிவு செய்து கொண்டிருக்கிறது. நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் பதிவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். எல்லா காரியம் பதிவாகி கொண்டு இருக்கிறது. அது எதையும் யாரும் ஏமாற்ற முடியாது. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நாளில் எல்லாம் சரி கட்டப்படும். நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் நடக்கும், பதில் தருவார் ஆண்டவர். இதற்கு ஆதாரம் எங்கே இருக்கிறது என்றால், வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை தருவேன் என்று கர்த்தர் இந்த வேத பகுதியில் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். அப்படி இருக்க நாம் அவருடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக இந்த ஜெபத்தை செய்கிறோம். அடுத்தது, வல்லமை கர்த்தருடையது. இந்த பூமியும் இந்த பூமியில் உள்ள மனிதர்களுக்கும், இந்த பூமியை படைத்தது கர்த்தர், மனிதனை படைத்தது கர்த்தர், மனிதனுக்கு சகல வல்லமையும் கொடுத்தது கர்த்தர். சாத்தான் என்று பார்க்கும்போது, சாத்தான் முதலில் பரலோகத்தில் தேவ தூதனாக இருந்த ஒரு சிருஷ்டிப்பு தான். ஆனால் அங்கு பாவம் செய்து சாத்தானாக சாபத்தை பெற்றதினால் சாத்தானாக மாறினான். அப்படி இருக்க அவனுடைய பிறப்பும் அவனை சிருஷ்டித்ததும் கர்த்தரே, அவனுக்கு சபித்து அவனை இந்த நிலையில் கீழே தள்ளி வைத்திருப்பதும் கர்த்தரே, அவனுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டது அவன் தூதனாக இருந்த போது, அதை கொடுத்ததும் கர்த்தரே. அப்படி இருக்க இந்த உலகத்தில் இருக்கிற இருளின் காரியங்களும் மனிதனின் கிரியைகளும் வல்லமையும் கர்த்தருடைய வல்லமை எல்லாமே கர்த்தருடையதுதான். அவர் உண்டாக்கி வைத்தது. அவரே ராஜா, அவரே முதலாளி, அவரே ஆண்டவர். அப்படி இருக்க சகல வல்லமையும் அவருடையதே. அதை புரிந்து கொள்ளும்படியாக தான், அதை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்ற பொருளில்தான் ஆண்டவர் இந்த காரியத்தை ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். ராஜ்யம் உம்முடையது, வல்லமை உம்முடையது, மகிமை உம்முடையது. அடுத்ததாக, மகிமை என்பது பேர், புகழ் என்பதை குறிக்கிறது. இந்த உலகத்தை, அண்ட சராசரத்தையும் அவர்தான் படைத்தார் என்பது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிகிறது. ஏசாயா 14, எசேக்கியேல் 28 அதிகாரங்களில் சாத்தான் படைத்தது, அவன் தேவதூதனாக அவனை கர்த்தர் படைத்தார், அவனுக்கு வல்லமையை கொடுத்திருந்தார், உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தார், அவன் பெருமை கொண்டான், சாத்தானாக சபிக்கப்பட்டான். அவனை படைத்ததும் அவனுக்கு வல்லமை கொடுத்ததும் கர்த்தரே. அதையும் நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்தது, அப்படி இருக்க இந்த உலகத்தில் உள்ள சகல புகழும் நடக்கிற நன்மைகளுக்கு எல்லாம் காரணம் யார்? கர்த்தரே. அவருடைய வல்லமையினால் அவருடைய ராஜ்யத்தில் நடக்கிறது. அப்படி இருக்க பேரும் புகழும் யாருக்கு சேர வேண்டும்? கர்த்தருக்கே சேர வேண்டும், தேவாதி தேவனுக்கே சேர வேண்டும். அப்படி இருக்க மகிமை உம்முடையது என்று நாம் சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஏனெனில் நாம் இன்று ஒரு நற்காரியம் செய்கிறோம், ஆகா இவர்கள் இந்த காரியத்தை செய்து விட்டார்கள், இவர்கள் நல்ல ஊழியம் செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஒரு மனிதனை உருவாக்கியதும், அந்த மனிதனுக்கு சகல வல்லமையை கொடுத்ததும், அந்த மனிதனுக்கு ஜீவனை கொடுத்ததும், அவனுக்கு தேவையான எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தந்ததும், அப்படி எல்லா காரியங்களையும் செய்தது கர்த்தராய் இருக்க, அந்த பேரும் புகழும் கர்த்தரையே சேர வேண்டும். அந்த தனிப்பட்ட மனிதனுக்கு எப்படி சேர முடியும்? நான் நல்ல ஊழியம் செய்கிறேன் என்று யாராவது பாராட்டினால், என்னை நான் படைத்துக் கொள்ளவில்லை, எனக்கு ஞானத்தை நானே உருவாக்கி கொள்ளவில்லை, எனக்கு தேவையான வல்லமையை நானே சிருஷ்டித்துக் கொள்ளவில்லை, இதையெல்லாம் செய்தவர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கே அந்த புகழ் மகிமை சேர வேண்டும். அதுதானே நீதி, அதுதானே நியாயம். அதை தான் கர்த்தர் இப்படி ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையதே என்று.
ஒரு சிறு உதாரணத்தை பார்ப்போம். மகிமையை குறித்து. ஒரு டைலர் ஒருவர் இருக்கிறார், துணி தைப்பவர் இருக்கிறார். அவர் திறமையாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அருமையாக துணி தைக்க அவருக்கு நன்றாக தெரியும். நல்ல பேர் புகழ் பெற்றவர். அவர் ஒரு 10 மாணாக்கர்களை சேர்த்து கொண்டு தன்னுடைய திறமையை அவர்களுக்கு கற்றுத் தருகிறார். அருமையாக துணி தைப்பது எப்படி என்று தைக்க கற்றுக் கொடுக்கிறார். அந்த மாணவர்களும் அந்த துணி தைக்க கற்றுக்கொண்டு திறமையான டைலர்களாக மாறுகிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த கடையில் அன்று ஒரு அழகாக அந்த மாணாக்கர் ஒருவர் துணியை தைத்திருக்கிறார். அந்த துணியை எடுத்து இவரிடம், அந்த துணிக்கு சொந்தக்காரரிடம் தைத்து கொடுக்கிறார். அந்த துணியை வாங்கியவர், என்னுடைய உடையை நீங்கள் அழகாக தைத்திருக்கிறீர் என்று பாராட்டுகிறார். அந்த பாராட்டு அந்த மாணாக்கனுக்கு போக வேண்டுமா, கற்றுத்தந்த அந்த குருவுக்கு போக வேண்டுமா? அந்த பெரிய, அந்த அருமையாய் சொல்லி கொடுத்த அந்த டைலர் தான், பெரியவர் தான் இந்த மாணவனுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அவர் சரியாக சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் இந்த மாணவனால் எப்படி சரியாக துணியை தைக்க முடியும்? அதனால் இந்த புகழ் என்பது அந்த குருவையே சேரும். உங்களுடைய கடையில் நீங்கள் அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள், நன்றாக உங்களுடைய மாணவர் துணி தைத்திருக்கிறார் என்று பாராட்டி விட்டு செல்லுகிறார். அந்த பேரும் புகழும் அந்த பெரியவருக்கே சேர வேண்டும் அல்லவா? அதுதான் நீதி, அதுதான் நியாயம். அந்த பெரியவரின் நிலையில் நாம் இருந்தால் என்ன செய்வோம்? நான் அல்லவா என் மாணவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன், இவ்வளவு அருமையாக தைக்க நான் கற்றுக் கொடுத்தேன், அதை அப்படியே அவன் செய்கிறான், அதனால் அந்த துணி அழகாக வந்திருக்கிறது என்று நாம் சொல்லுவோம். அந்த பேர் புகழ் நமக்கு சொந்தம் என்று நாம் கண்டிப்பாக நினைப்போம், நாம அந்த இடத்தில் இருந்தால். அதே போலதான் கர்த்தருக்கே மகிமை சேர வேண்டும். அவரே சகலத்தையும் செய்கிறார். சகல வல்லமையையும், ராஜ்யம் அவருடையது, வல்லமை அவருடையது, மகிமை அவருடையது. அவரே சகலத்தையும் செய்கிறார். அப்படி இருக்க அவருக்கே துதி கன மகிமை உண்டாக வேண்டும். அதை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது, அது தவறானது. கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் வாழ வேண்டும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். பேர் புகழை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. கர்த்தர் பெரியவர், அவர் கிருபை உள்ளவர், அவருடைய அன்பு மகா பெரியது. அதனால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் கர்த்தருடையது. அவரே அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார் நமக்கு. இப்படியாக நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், அவர் சிருஷ்டித்தார், அவர் வல்லமையை கொடுத்தார், மகிமையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் என்பதை இந்த வேத பகுதியில் நமக்கு சொல்லியும் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் கற்றுத் தருகிற நம்முடைய அன்பான தகப்பனவர். அவரை போல ஒரு தெய்வம் இருக்கும்போது நாம் கவலைப்பட தேவையில்லை. அவரை தொழுது கொள்வோம், அவரை ஏற்றுக்கொள்வோம், அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போம், அவரையே உயர்த்தி கொண்டாடுவோம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம், 25ஆம் அதிகாரம். இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தில் மோசே ஐயாவிடம் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி கர்த்தர் சொன்னார். அதில் நான் வந்து வாசம் பண்ணுவேன் உங்கள் நடுவில் என்று கர்த்தர் சொன்னார். அதன்படி மோசே ஐயா பரலோகத்தில் காண்பிக்கப்பட்ட அந்த மாதிரியின்படியே, பரலோகத்தில் அவர் எப்படி பார்த்தாரோ அதன்படியே இந்த பூமியில் ஆசரிப்பு கூடாரத்தை அவர் நிறுவினார். அப்படி செய்யும் போது அதில் 7 பனிமுட்டுகள் அங்கு வைக்கப்பட்டது. அதில் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம். 5வது பனிமுட்டாக தூப பீடத்தையும் அதன் பொருளாக ஜெபம் என்பதை குறித்தும் நாம் தியானித்தோம். மத்திய 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரமண்டல ஜெபம் அந்த தூப பீடத்திலிருந்து எழும்பும் புகைக்கு சமமாக இருக்கிறது, அந்த வாசனைக்கு சமமாக இருக்கிறது. அதை குறித்து கடந்த செய்திகளில் நாம் தியானித்தோம். இப்பொழுது கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உள் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி, 6வது பனிமுட்டாகிய உடன்படிக்கை பெட்டியை குறித்து ஆராய்ந்து பார்ப்போம். அதில் உடன்படிக்கை பெட்டி எப்படி இருந்தது என்றும் அதனுள் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை பற்றியும் நாம் இப்பொழுது தியானிக்கலாம். உடன்படிக்கை பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருந்த பொருள்களை குறித்து இப்பொழுது சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அதில் 3 பொருள்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஒன்று, கர்த்தர் தந்த சீனாய் மலையில் நம்முடைய பிதாவாகிய தேவன் மோசே ஐயாவுக்கு கொடுத்த கற்பலகைகள். அவர் தம்முடைய உடன்படிக்கையை எழுதி, தம்முடைய விரல்களால் எழுதி கற்பலகைகளில் அதை எழுதி கொடுத்தார். அது
அந்த 10 கட்டளைகள் அடங்கிய அந்த 2 கற்பலகைகள் உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்தது. அதற்கு அடுத்ததாக மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது. ஒரு பொற்பாத்திரமும் அதில் மன்னாவும் வைக்கப்பட்டிருந்தது. மூன்றாவதாக ஆரோனுடைய துளிர்த்த கோல், அதாவது ஆரோன் ஐயாவின் பேர் எழுதப்பட்ட துளிர்த்த கோல். அந்த கோலில் துளிர் இருந்தது, பூ இருந்தது, காய் கனி எல்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கோல் ஒரே ராத்திரியில் பூத்து காய்த்து பழமாக வந்த அந்த ஆரோனுடைய துளிர்த்த கோலும் அதில் உடன்படிக்கை பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தது. இப்படி இந்த 3 பொருள்களும் அதில் இருந்தது. அதன் பொருள் என்ன? அது கர்த்தர் வைக்க சொன்னார், அது வைத்திருந்தார்கள் இஸ்ரவேலர்கள். அது அந்த காலத்தில் நடந்தது. சுமார் 3000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த நிகழ்வு இது. ஆனால் அதனுடைய பொருள் இன்றும் நமக்கு தேவைப்படுகிறது. அது அன்றோடு முடிந்து போனது அல்ல. கர்த்தருடைய காரியங்கள் எதுவும் அப்படியே முடிந்து போகாது. அதன் பொருள் இருக்கிறது. அதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்கலாம். முதலில் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் எதை குறிக்கிறது என்றால், பொற்பாத்திரம் என்பது மனித சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. மன்னா என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஜீவ அப்பம் நானே என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அந்த அப்பம் ஆகாரமாக மாம்சத்தில் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பொற்பாத்திரம், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் குறிக்கிறது. மனுஷ குமாரனுக்கு ஒப்பாக இந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் குறிக்கப்படுகிறது. இதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. அதாவது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய அந்த பொற்பாத்திரம் மன்னா, அந்த மன்னாவும் பொற்பாத்திரமும் மனித சரீரத்திற்கும் ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரத்தோடு இணைக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் அது எப்படி? மனுஷகுமாரன் அவர் இருந்தார், பிறந்தார், வாழ்ந்தார், பலியாக ஒப்பு கொடுத்தார், 40ஆம் நாள் பரலோகத்திற்கு ஏறி சென்றார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அப்படி இருக்க அவரோடு நாம் எப்படி இணைக்கப்படுவது? ஆனால் இன்றும் தேவாலயத்தில் திருவிருந்து கொடுக்கப்படும் பொழுது நமக்கு ஒரு காரியத்தை போதகர்கள் சொல்வார்கள். அது என்னவென்றால், இது கர்த்தருடைய சரீரம், இது கர்த்தருடைய இரத்தம் என்று அப்பமும் திராட்சரசமும் நமக்கு கொடுப்பார்கள். அந்த திருவிருந்தை குறிக்கிறது. திருவிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு மனிதனாக இருக்கும் போது நாம் இந்த உடன்படிக்கையை கை கொள்கிறோம். அதாவது இந்த 3 பொருள்களும், அதாவது மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அதாவது கர்த்தரோடு நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதற்கான அடையாளமாக இன்னும் சொல்ல போனால், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் இருக்கிற சிங்காசனத்திற்கு அருகில் நிற்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு வேண்டுமானால், அதாவது முதல் வானத்தில் நாம் இடம்பெற வேண்டும் என்றால், நித்திய ஜீவனுக்குள் நாம் செல்லும் போது அங்கு பல நிலைகள் உண்டு. 3ஆம் வானம், 2ஆம் வானம், முதல் வானம் என்று பல நிலைகள் உண்டு. அப்படி ஒவ்வொரு படிநிலையாக நாம் தாண்டி போகும்போது முதலில் நம்ம ஒரு இடத்திற்கு போவோம். அதை விட இன்னும் நெருங்கி கர்த்தரை சேர்வோம். அதை விட இன்னும் நெருங்கி கர்த்தரை சேர்வோம். கர்த்தருடைய அருகிலேயே இருப்பவர்கள் தான் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள், ஃபர்ஸ்ட் கிரேட் என்று சொல்லிக் கொள்ளலாம். அப்படியேப்பட்ட ஒரு பரிசுத்தவான்களா இருப்பார்கள். இந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால், இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இருக்கிற அந்த 3 விதமான உடன்படிக்கையும் பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் இடையில் ஏற்பட்டிருக்க வேண்டும். அந்த உடன்படிக்கை எப்படி இருக்கிறது? அந்த உடன்படிக்கை ஒன்றுதான், ஆனால் அது நம் ஆவி, ஆத்மா, சரீரத்தோடு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் நம் சரீரத்தை குறிக்கிறது. மாம்ச ரீதியான இந்த நேச்சுரல் ரெமில் இருக்கக்கூடிய நாம்
நம் கண்களால் பார்க்கக்கூடிய நம்மளுடைய சரீரத்தை குறிக்கிறது. நம் சரீரத்தின்படி இந்த இயற்கை மண்டலத்தில் நேச்சுரல் ரெமில் நாம் செய்யக்கூடிய காரியம் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இது எப்படி நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும்? அதற்கு நம் சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதாவது நித்திய ஜீவனில் கர்த்தருடைய அருகில் இருக்கக்கூடிய முதல் இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தமான மனிதனாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஆதியிலே சாபத்திற்கு முன்பாக ஆதாமும் ஏவாளும் எப்படி இருந்தார்களோ அதே போன்ற பரிசுத்தம் நாம் இப்பொழுது இருக்க வேண்டும். ஆனால் நாம் பிறக்கும் போதே பாவியாக பிறக்கிறோம். டிஎன்ஏவிலேயே பாவ சுபாவங்கள் இருக்கிறது. பிறந்து வளரும் போது நாம் சிறு வயதிலிருந்தே தவறு செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். அப்படியானால் அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய தகுதி ஒரு மனிதனுக்கும் கிடையாது. சாதாரணமாக பிறந்த எந்த மனுஷனும் அந்த இடத்தை அடைய முடியாது. அப்படி இருக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படும் போது நம்முடைய சரீரம் சுத்திகரிக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படும் போது அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் பானம் பண்ணும்போது, திருச்சபையில் நம் ஆராதனையில் திருவிருது எடுக்கும் போது நம் சரீரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாகி நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் சேரும்படியாக நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நம் சரீரம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. சற்று கவனிப்போம். நம்முடைய சரீரம் சுத்திகரிக்கப்படுகிறது. இப்படி நம்மளுடைய இயற்கை மண்டலத்தில் நம்முடைய சரீரத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். நம்மளுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுகிறது. இதனால் என்ன நடக்கும் என்றால், முதலில் நாம் விசுவாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஞானஸ்தானமும் இதை குறிக்கும். அப்படி ஞானஸ்தானம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறோம். அதற்கு அடுத்ததாக நம்மளுடைய சரீரம் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு நமக்கு என்ன நடக்கும் என்றால், சரீர பிரகாரமான இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நமக்கு தருவார். செழிப்பான வாழ்க்கை நமக்கு இருக்கும். எல்லாவித உறவுகள், பணம், பொருள் மற்றும் ஆரோக்கியம் போன்ற எல்லாவித காரியங்களையும் கர்த்தர் நமக்கு தந்து பலப்படுத்தி அந்த சரீர பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருவார். அதனால் நாம் நோயோடு இருந்திருப்போம், அவைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். இப்படிப்பட்ட பலவித நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற எல்லாவித துயரங்களில் இருந்தும் நம்மை மீட்டு நம் சரீரத்திற்கு சமாதானத்தை தந்து சந்தோஷத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை ஆற்றி தேற்றி நம்மை உயிர்ப்பித்து ஒரு உயர்ந்த நிலையில் நம்மளுடைய மனநிலை ஆரோக்கியமானதாக இருக்கும். நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒரு தேவையான எல்லாவித வசதிகளையும் சரீர பிரகாரமான இந்த உலகத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புவார். இது இன்னொரு காரியத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சரீரத்திற்கு போஷிப்பு வேண்டும் என்றால் அன்றாடம் நமக்கு இந்த சரீரத்தை நாம் பாதுகாக்கிறோம். அன்றாடம் சாப்பிடுகிறோம். அன்றாடம் நாம் எல்லாவித காரியங்களையும் தினமும் செய்கிறோம். இந்த சரீர பிரகாரமான காரியங்கள் எல்லாமே தினமும் செய்யப்படுகிறது. அப்படி இருக்க தினம் வேத வாசிப்பு அவசியம். அன்றாட மன்னா, வானத்திலிருந்து மன்னா பூமிக்கு கொட்டப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து தான் விழுந்தது. அதே போல கர்த்தருடைய வேத ஜீவ அப்பம் நானே என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நான் வார்த்தையா இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 1ஆம் அதிகாரத்தில். அப்படி பார்க்கும்போது வார்த்தை, அப்பம் அன்றாடம் தேவை நமக்கு. இந்த கர்த்தருடைய வார்த்தையை தினந்தோறும் நாம் தியானிக்கும் போது நம் சரீரம் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் தினசரி நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நிறைவான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இந்த நிறைவை நாம் பெற்றிருப்போம். இப்படி நாம் செய்யும் போது கர்த்தருடைய உடன்படிக்கை நம் சரீரத்தில் நிறைவேறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் பானம் பண்ணி புசித்து குடிக்கும் போது, அதாவது இது திருவிருந்தை குறிக்கிறது. தினசரி கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் திருவிருந்து எடுக்க வேண்டும். திருச்சபையில் நாம் சபையாக கூடி வரும்போது
திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும். இப்படி இந்த காரியங்களை நாம் செய்யும் போது நமக்கு ஆசீர்வாதம் நிறைவா இருக்கும். இது நம் சரீரத்தோடு கர்த்தர் செய்கிற உடன்படிக்கையா இருக்கிறது. கர்த்தரோடு நம் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் இணைக்கப்படும். அதாவது மூன்றோடும் கர்த்தருடைய உடன்படிக்கை செயல்படும். இதில் நம் சரீரத்தில் எப்படி கர்த்தருடைய உடன்படிக்கை செயல்படுகிறது என்பதை குறித்து இப்பொழுது கற்றுக்கொண்டோம். அடுத்த செய்தியில் நம் ஆவியில் கர்த்தருடைய உடன்படிக்கை எப்படி இருக்கிறது, உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற மற்ற 2 பொருள்கள் என்ன, அந்த பொருள்களின் பொருள் என்ன, அது எப்படி நமக்கும் கர்த்தருடைய உடன்படிக்கை என்பது சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் மூன்றிலும் செயல்படுகிறது. அப்படி செயல்படும் போது நாம் இப்பொழுது சரீரத்தில் எப்படி செயல்படும், எந்த விதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் நமக்கு என்ன தருவார் என்பதை குறித்து பார்த்தோம். நாம் அன்றாடம் வேத தியானம் செய்ய வேண்டும். நாம் சபையாக கூடி வரும் பொழுதெல்லாம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருப்பது போல நாம் சபையாக கூடி வரும் பொழுதெல்லாம் திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும். இந்த 2 காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு சகலவித சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நிறைவாக்குவார். இந்த உடன்படிக்கை நாம் இப்படி செய்யும் போது அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தினசரி வேத தியானமும் திருவிருந்து பங்கு பெறுதலும் நாம் செய்யும் போது கர்த்தர் மாம்சத்திற்கு ஏதுவான எல்லாவித ஆசீர்வாதங்களையும் தந்து அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவார். முடிவில் நாம் நித்திய ஜீவனையும் அடைய முடியும். கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவருடைய சிங்காசனத்தின் அருகில் சேர்வதற்கு சரீரத்திற்கு உண்டான உடன்படிக்கையா இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி என்பது 3 உடன்படிக்கைகளை கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று சரீரத்தோடு எப்படி செய்கிறார் என்பதை குறித்து பார்த்தோம். ஆவியின்படி எப்படி உடன்படிக்கை, ஆத்துமாவில் எப்படி உடன்படிக்கை, இந்த மூன்றும் சேர்ந்து ஒரே உடன்படிக்கையாகிறது. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் முதல். ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள மகா ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கை பெட்டியை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆசாரியரான ஆரோனின் தொழில்த்த கோல் அங்கு வைக்கப்பட்டிருந்தது உடன்படிக்கை பெட்டிக்குள். அதன் பொருள் என்ன? நம்முடைய ஆவியோடு கர்த்தர் செய்கிற உடன்படிக்கையை குறிக்கிறது. ஆவியோடு என்று சொல்லும் போது ஒரு மனிதனுக்கு ஆவி இருக்கிறது, ஆத்துமா, சரீரம் மூன்றும் இருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆத்துமா தனித்தன்மை வாய்ந்தது. நாம் என்று சொல்லுகிற நம்முடைய ஆத்துமா உயிர் என்று சொல்லலாம். இந்த ஆத்துமாவுக்கும் இரத்தத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது, நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆவிக்கும் நம்முடைய எலும்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆரோனின் தொழில்த்த கோல் மனிதனுடைய ஆவியோடு கர்த்தர் செய்கிற உடன்படிக்கையை குறிக்கிறது. மனிதனுடைய ஆவியில் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தர் சொல்லுகிற உடன்படிக்கை, பொதுவாக உடன்படிக்கை என்பது நீ இப்படி செய்தால் நான் உனக்கு இதை தருவேன் என்று சொல்வதே உடன்படிக்கை. கர்த்தர் நம் சரீரத்தோடு உடன்படிக்கை செய்கிறார். என்னவென்றால், நாம் சபையாக கூடி வரும்போது திருவிருந்து எடுக்க வேண்டும், அன்றாடம் வேத வசனத்தை தியானிக்க வேண்டும். இது சரீரத்தோடு நம்முடைய பிதாவாகிய தேவன் செய்கிற உடன்படிக்கையா இருக்கிறது. இதை நாம் செய்யும் போது நம்முடைய சரீரம் நித்திய ஜீவனுக்கு தயாராக இருக்கிறது. நித்திய ஜீவனை பெற தகுதிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பரிசுத்தத்தை இந்த சரீரம் பெற முடியும் என்று கர்த்தர் நமக்கு இங்கு வெளிப்படுத்துகிறார். அடுத்தது, ஆவியில் நாம் எப்படி சுத்தமாய் இருப்பது? நம்முடைய ஆவி பரிசுத்தமாக வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய ஆவியை, மனிதனுடைய ஆவியை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். சரி, பரிசுத்த ஆவியானவரை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நாம் அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். ஆவியின் கனிகளான 9 கனிகளும் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். நம்மளுடைய குணாதிசயங்களாக இருக்க வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த 9 கனிகளாலும் நாம் நிறைந்திருக்க வேண்டும். நம்மளுடைய சுபாவமாக இந்த 9 விஷயங்களும் இருக்க வேண்டும். இந்த நற்குணங்கள் 9ம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அது முதலில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆவியில் இந்த 9 நற்குணங்களையும் பெற்றிருக்க வேண்டும். அதற்கு அடுத்தது, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற வரங்களை பெற்றிருக்க வேண்டும். வரங்கள் என்று சொல்லும் போது சுகமாக்கும் வரம், விசுவாச வரம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஆவிகளை பகுத்தறியும் வரம் என்று இருக்கிறது. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்?
பரலோகத்திலிருந்து நம்முடைய ஆவிக்கு இவைகள் கொடுக்கப்படும் என்று பார்த்தோம். ஆவியின் கனிகள், வரங்கள், அபிஷேகம். சரி, இவைகள் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அது முக்கியமான காரியம். நாம் அதை பெறுவதற்கு முதலில் வாஞ்சிக்க வேண்டும். முதலில் நமக்கு ஆசை வேண்டும். பின்பு நாம் நமக்குள் மனம் திரும்புதல் வேண்டும். பாவங்களை விட்டு ஒழித்து பரிசுத்தமாக்கப்பட்டு, அது மட்டும் போதாது. பாவத்தை விட்டு ஒழித்தால் மட்டும் போதாது. பரிசுத்தத்தை நாடி தேடி உழைக்க வேண்டும். எப்படி உழைப்பது என்றால், வேலை செய்து உழைப்பதல்ல. நம்முடைய மனம் எப்பொழுதும் அதற்காக ஏங்கி கிடக்க வேண்டும். எப்பொழுதும் வேதத்தை தியானிப்பதிலும், ஜெபிப்பதிலும், கர்த்தருடைய காரியங்களை ஆராய்ந்து தேடுவதிலும் வாஞ்சையாய் நாம் தேடிக்கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு கிடைக்கும். அந்த அபிஷேகம் நம்மை வழி நடத்தும். நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி இந்த நிலையில் நாம் ஊழியம் செய்யலாம். இந்த நிலையில் நாம் ஊழியம் செய்ய தொடங்குவோம். இந்த நிலையில் இருப்பவர்கள் ஊழியக்காரர்கள் தான். இந்த வரங்களை பயன்படுத்தி கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். அடுத்தது, ஆரோனின் துளிர்த்த கோலில் 3 பொருட்கள் இருந்தது. அந்த கோல் துளிர்க்கும் போது அதில் துளிர் இருந்தது, பூ இருந்தது, காய் கனி இருந்தது. இதே போல 3 விதமான காரியங்களும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒன்று, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தது ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்படுகிறது. அதற்கு பின்பு ஆவியின் கனிகள் கொடுக்கப்படுகிறது. இப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை முழுமையாய் ஆளுகை செய்யும் போது இந்த காரியங்கள் நடக்கும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்றவர்கள் மேல் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர் வழி நடத்துவார். அவர்களுடைய செயல்கள் எல்லாமே பரிசுத்தமாய் இருக்கும். பரிசுத்தத்தை தேடுகிறதா இருக்கும். அப்படி நாடி தேடி அவர்கள் செய்யும் போது அந்த ஊழியம் முழுமையானதாக, பரிசுத்தமானதாக இருக்கும். ஆவியின் கனிகளை நாம் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வரங்களை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? அபிஷேகம் பெற என்ன செய்ய வேண்டும்? முதலில் இந்த காரியங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆவியின் கனிகள் என்றால் என்ன? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஆவியின் கனிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனி நம்மிடத்திலிருந்து வெளியே செல்லுகிறதா இருக்கிறது. நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தால், அவருடைய அபிஷேகத்தை பெற்று அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் போது நமக்குள் ஏற்படுகிற மாற்றத்தின் விளைவாக இந்த ஆவியின் கனிகள் வெளிப்படும். ஒரு மரம் நடப்பட்டு அது வளர்ந்து பூத்து காய்த்து அது தன் பலனாக கனியை கொடுக்கும். அது போல நாமும் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்த நம்மேல் ஆளுகை செய்வார். அவர் ஆவிக்குரிய வரங்களை கொடுப்பார். அவருடைய அபிஷேகத்தின் நிமித்தம் நம்மளுடைய துர்க்குணங்கள் எல்லாம் மாறும். நம் இருதயத்தில் உள்ள கெட்ட குணங்கள் எல்லாம் நீங்கி போய் எல்லாம் தூக்கி எறியப்பட்டு பரிசுத்தம் உண்டாகும். அப்படி பரிசுத்தமான மனம் என்பது அன்புடையதா இருக்கும். நாம் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துவோம். மன சமாதானமாய் சந்தோஷமாய் இருப்போம். நீடிய பொறுமையாய் இருப்போம். எல்லா காரியங்களிலும் பதட்டப்படாமலும் அவசரப்படாமலும் பொறுமையோடு இருப்போம். நீடிய பொறுமை, தயவாய் இருப்போம். கேட்கிற யாரா இருந்தாலும் எல்லோரிடத்திலும் நாம் தயவு காட்டுவோம். இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள் இருக்க வேண்டும். இதை நாம் தியானித்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நற்குணசாலியாய் இருப்போம். நற்குணங்கள் நிறைந்தவர்களாக, பார்க்கிற யாரா இருந்தாலும் நற்குணசாலி என்று சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அடுத்தது, கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருப்போம். கர்த்தரை பற்றி கொண்டு எல்லா காரியங்களிலும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நமக்கென்று நாம் எதையும் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கு கொடுக்கிறவர்களாக, கர்த்தரை நம்பி வாழ்கிறவர்களாக, நாளைக்கென்று எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் எல்லோருக்கும் உதவி செய்வேன், என்னுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாமல் இருப்பேன், என் தேவன் என்னை காப்பார் என்ற விசுவாசத்தோடு பரிசுத்த பாதையில் கர்த்தருடைய கட்டளைகளில் நாம் நடப்போம். சுயநலம், பெருமை இருக்காது. இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். இதுவும் ஆவியின் கனிகளில் ஒன்று. சாந்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் சாந்த குணம் இருக்க வேண்டும். நம்முடைய மனம் யாராவது கோபமூட்டினாலும், கோபப்படும்படியான செயல்கள் நடந்தாலும் மிக பொறுமையாக, நிதானமாக, சாந்த குணத்தோடு, கொஞ்சம் நிதானிக்கிற குணம் வேண்டும். எதை சொன்னாலும் உடனே முன்கோபப்படாமல் சாந்த குணம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்தது, இச்சை அடக்கமாய் இருக்க வேண்டும். எந்த விஷயத்தை குறித்தும் இச்சை இருக்கக்கூடாது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை என்று எந்த இச்சையும் இல்லாதபடிக்கு
பணம், பொருள், உணவுப் பொருள்கள் போன்ற எந்த இச்சையும் இல்லாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். இப்படி ஆவியின் கனிகளால் 9 கனிகளால் நாம் நிரம்பி இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரில் அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். அபிஷேகம் என்றால் முதலில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அந்த மனிதன் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு தகுதிப்படுகிறவன் என்று முதல் அபிஷேகம் கிடைக்கும். நித்திய ஜீவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளமாக ஒரு அபிஷேகம் நமக்கு கிடைக்கும். அந்த அபிஷேகம் மட்டும் அல்லாமல் அதற்கு மேற்பட்ட அபிஷேகங்களும் உண்டு. நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். இப்படி பெற்றவர்கள் தான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு செல்லக்கூடிய ஆவியில் தகுதி பெற்றவர்கள். நாம் மாம்சத்தில் தகுதி பெற்றவர்களை குறித்து தியானித்தோம். இந்த செய்தி ஆவியில் தகுதி பெறுதல். இப்படியாக கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசித்து அவருடைய சிங்காசனத்திற்கு அருகில் நாம் சேர முடியும். இந்த காரியங்கள் எல்லாமே நம்முடைய ஆவியில் ஏற்படுகிற மாற்றங்கள். நம்முடைய ஆவி சுத்திகரிக்கப்படுவது. நாம் இந்த நற்குணங்களை தேடி நம்ம ஆவியின் கனிகளை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் நாடி தேட வேண்டும். இச்சையெல்லாம் நாம் விட்டு நாம் மனம் திரும்பி, இச்சையை விட்டு மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகிய பின்பு நமக்கு அபிஷேகம் கிடைக்கும். பரலோகத்திற்கு தகுதிப்பட்டு விட்டோம் என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தருவார். அதை காத்து கொள்ள வேண்டும். நம் ஜீவனுள்ள வரைக்கும் எந்த பாவத்துக்கும் இச்சைக்கும் இடம் கொடுக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தது வரங்கள். நாம் ஊழியம் செய்யும் போது பரிசுத்தமான மனதோடு நாம் ஊழியம் செய்யும் போது நமக்கு தேவையான வரங்களை ஆண்டவர் தருவார். அதையும் நம் சுயநலத்திற்கோ பெருமைக்கோ பயன்படுத்தாமல் பரிசுத்தமாய் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கே நாம் பயன்படுத்தி செய்ய வேண்டும். வரங்களை சரியாக பயன்படுத்தி உண்மையோடு நேர்மையோடு சுயநலம் இல்லாமல் பெருமையை எதிர்பார்க்காமல் புகழை எதிர்பார்க்காமல் நாம் ஊழியம் செய்யும் போது நம்முடைய வரங்களை நாம் காத்து கொள்கிறோம். அதே போல ஆவியின் கனிகளால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்க வேண்டும். ஆவியின் கனிகளால் நாம் நிரப்பப்பட்டிருப்போம். ஆவியின் கனிகள் வெளிப்பட வேண்டும். அன்பின் ஆவியானவரை போல அவருடைய சுபாவமாக ஆவியின் கனிகள் வெளிப்பட வேண்டும். பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. இந்த நிலையை நாம் பரிசுத்தமாக வெற்றிகரமாக காத்து கொண்டு நாம் செயல்படும் போது இந்த மூன்றும் நம்முடைய ஆவியில் நிலைத்திருக்கும். இந்த நிறைவேறுதலை, இந்த நியமத்தை நாம் நிறைவேற்றும் போது கர்த்தருடைய ஆவியானவரும் நம்மோடு இருப்பார். அவருடைய வரங்கள் நம்மிடையே இருக்கும். நம்முடைய இறுதி நாள் வரை இப்படி நாம் அதை காத்து கொள்ள முடியும். அப்படி காத்து கொண்டு இருக்கும் போது நாம் நித்திய ஜீவனில் கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக பரிசுத்தமாய் மாறுவோம். அதற்கேற்ற பரிசுத்தத்தை ஆண்டவர் நமக்குள் ஏற்படுத்தி விடுவார். இதை நாம் காத்து கொள்ள வேண்டும். அபிஷேகம் என்றால் என்ன என்றால், அபிஷேகம் என்பது இந்த வேலைக்கு இவர்கள் என்று ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பது போல. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போலதான் அந்த காலத்தில் அபிஷேகம் என்பது. பரலோகத்தில் இன்றும் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணுவார் கர்த்தர் ஒரு வேலைக்கென்று. அந்த ஸ்தானத்தில் அந்த மனிதன் என்று வேலை செய்ய வேண்டும். இதற்கு உதாரணம் எங்கிருக்கிறது என்றால், ஈசாயின் குமாரனான தாவீதை குறித்து தேடி போய் சாமுவேல் தீர்க்கதரிசி ஐயா ஈசாயின் குமாரனான தாவீதை தேடி போய் அங்கு அபிஷேகம் பண்ணுவார். தாவீது ஐயாவின் மேல் தைலத்தை ஊற்றி, வாசனை தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணுவார். அப்பொழுதிலிருந்து தாவீது ராஜா ராஜாவாக நியமிக்கப்படுகிறார். பரலோகத்திலிருந்து நியமிக்கப்படுகிறார் இந்த பூமியில் ஆளுகை செய்வதற்காக, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக. அதே போலதான் அந்த காலத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுவார்கள். அதே போல ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணுவார்கள். இது ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பது போல இந்த காலத்தில். அதேதான் நமக்கும் இந்த இடத்தில் நம்முடைய ஆவியில் கர்த்தர் அபிஷேகம் நாம் பெறும்போது இவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலை எப்பொழுது நமக்கு அபிஷேகம் கிடைக்கும் என்றால், நம் இருதயத்தில் எந்த பாவமும் இல்லாமல் பாவத்தை விட்டு ஒழிக்க வேண்டும். ஒரு பாவத்தின் மேலும் நமக்கு விருப்பம் இருக்கக்கூடாது. அப்படி விருப்பம் இல்லாமல் இருக்கும் போது, நாம் ஒரு பரிசுத்த நிலையை அடையும் போது, இச்சையை ஜெயிக்கும் போது, எந்த இச்சைக்கும் இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாய் வாழும் போதுதான் அபிஷேகம் கிடைக்கும். அதனால் அந்த பரிசுத்த நிலையை அடைந்ததும் இது பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம எதுவும் எங்கேயும் போய் வாங்கிவிட முடியாது. ஞானஸ்தானம் நாம எடுக்கலாம்,
ஆனால் அபிஷேகம் என்பது பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வித்தியாசமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வாய் இருக்கிறது. அதனால் பரலோகத்திலிருந்து காற்று போல நம் மேல் இறங்கி, சிலருக்கு சில விதமாக இருக்கும். காற்று போல நம் மேல் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு எண்ணெயை ஊற்றியது போல நம்முடைய உணர்வுகளுக்கு தெரியும். ஆனால் நம் கண்களுக்கு காற்று போல தெரியாது. ஆனால் நம்முடைய உணர்வுகளில் அது எண்ணெய் நம் மேல் வழிந்து ஓடுகிறது என்று தோன்றும். உச்சந்தலையிலிருந்து ஒரு சில நிமிடங்கள் அது அப்படியே நம் தலையிலிருந்து நம்முடைய உள்ளங்கால் வழியாக இறங்கி போகும், மேலிருந்து கீழ் வரை. இப்படியாக அந்த அபிஷேகம் கிடைக்கும். இந்த அபிஷேகத்தை பெற்றிருந்தால்தான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நாம் சேர முடியும். கர்த்தருடைய சிங்காசனத்தின் முதல் நிலையில் அந்த இடத்தில் போய் நாம் சேர முடியும். இதை நாம் புரிந்து கொண்டு தயவு செய்து இதற்காக நாம் வாஞ்சித்து தேடுவோம். நம் இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். பரலோகத்திற்கும் கர்த்தருக்கும் சம்மதம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை உலக வாழ்க்கை. தயவு செய்து புரிந்து கொண்டு ஆவியின்படி நடக்க தொடங்குவோம். நம்மளுடைய மனதின் விருப்பங்களை எல்லாவற்றையும் முடிவு செய்கிறது. நாம் எதை விரும்புகிறோமோ அதை பெறுகிறோம். நாம் நன்மையை தேடினால் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். தீமையை தேடி ஓடினால் விளைவு பயங்கரமானதாக தான் இருக்கும். அதனால் வேண்டாம், நன்மையை தேடி கர்த்தரை சார்ந்து கர்த்தரை பெற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் சேருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறுங்கள்.